ஹோலி பைட்ஸில் ஹோலி பைட்ஸ்னாக்கா நம்ம திருச்சபையில் ஏற்படுற சில புதுமையான விஷயங்கள், புனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படுறது, அதிசய நிகழ்வுகள், திருச்சபையில் அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இதில் ஷேர் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த அட்வென்ட் ரீத், அதாவது திருவருகை காலத்தில் கொடுத்தப்படுற அந்த புனித வத்திகள், அதை பற்றினதை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த இது ஏன் ரவுண்டாக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ரவுண்டு வளையம் வந்து எதை குறிக்குதுன்னா, கடவுளின் எல்லையற்ற அன்பையும் அவரோட முடிவில்லாத வாழ்வையும் வந்து குறிக்கிறது. அந்த க்ரீன் கலரில் தான் அதை கவர் பண்ணியிருப்பாங்க, க்ரீன் கலர் தழைகள் வச்சு. அதோட மீனிங் என்னென்னா எட்டர்னல் லைஃப், அதாவது கண்டினியூஸாக நம்ம வாழற அந்த வாழ்க்கையை குறிக்குது. முதல் விளக்கு வந்து நம்பிக்கையின் விளக்குன்னு சொல்லக்கூடியது. அது வந்து ப்ராஃபஸி கேண்டில்னு சொல்கிறாங்க. ப்ராஃபஸி கேண்டில்னாக்கா வந்து தீர்க்கதரிசிகளின் கேண்டில். என்னென்னா பழைய காலங்களில் எல்லா தீர்க்கதரிசிகளும் இறைவன் வருகையை பற்றி தான் அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள நினைவு கூர்ற விதத்தில் தான் வந்து அந்த நம்பிக்கையின் கேண்டில் வந்து கொளுத்தப்படுது. இரண்டாவது வந்து சமாதானம், பீஸ் கேண்டில். இந்த பீஸ் கேண்டிலை வந்து பெத்லஹேம் கேண்டில்னு சொல்கிறாங்க. இயேசுவும் பிறப்பிக்கு முன்னாடி மாதாவும் சுசேப்பரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்லஹேம் ட்ராவல் பண்ணி வந்தாலும் அவங்களுக்கு இடம் கிடைக்காத சுச்சுவேஷன்லேயும் ரொம்ப அமைதியான நிலையில் இயேசு பிறந்து மகிழ்ச்சியை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறாரு, சமாதானத்தை ஏற்படுத்துறதை நினைவு கூர்றதுக்கு. மூணாவது கேண்டில் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. ஏற்கனவே இருந்த அந்த 2 கேண்டிலும் பர்பிள் கலரில் இருக்கும், இது மட்டும் ரோஸ் கலரில் இருக்கும். இந்த ரோஸ் கலரோட மீனிங் என்னென்னா ஜாய் குறிக்கிறது, சந்தோஷத்தை குறிக்கிறது. இறைவனின் பிறப்பு முதல் வந்து அறிவிக்கப்பட்டது வந்து இடையர்களுக்கு தான். அவங்க தான் போய் விசிட் பண்ணுறாங்க இயேசுவை. அவங்க மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து போய் பார்க்குறத நினைவு கூறுறதுக்காக அதை ஷெப்பர்ட்ஸ் கேண்டில்னு சொல்கிறாங்க, ஜாயை நினைவு கூறுறது. 4வது லவ், அன்பை வந்து நினைவு கூறுது. இந்த கேண்டிலுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கேண்டில்னு சொல்லப்படுறாங்க. இது வந்து என்னென்னா அன்பை வந்து குறிக்குது. இது என்னென்னா ஏஞ்சல்ஸ் தான் எப்போவுமே ஆண்டவரை வந்து நம்பின்னு இருக்கவங்க, ஆண்டவரோட அல்டிமேட் ஊழியர்கள். அவங்க வந்து இயேசுவை வர்றதை நினச்சி துள்ளி குதிக்கிறாங்க. அதை நினைவு கூர்ற விதத்தில் இருக்குது. 5வது கேண்டில் திரு இயேசு. இயேசு வந்து உலகின் ஒளி, அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து விட்டார்ன்றதை குறிக்கிறது. அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஏற்றுவோம். இதுதான் ரீத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து நம்ம இந்த திருவருகை காலத்தை நல்ல முறை பயன்படுத்தி நாமளும் வந்து இயேசுவின் வருகையை அவளோட எதிர்பார்த்து அவரோட இதில் பயன்பெறுவோம். இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதில் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதாக இருந்தால் அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், என்னில் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட்.